வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட், கத்திரிக்காய், பொட்டேட்டோஸ், 1 கப் தூர்தால் எடுத்து 5-6 விசில் வச்சு வேக விட்டு வச்சுருக்கேன், குக்கிங் ஆயில், பெருங்காயம், உப்பு, புளி. இது வந்து புளி பேஸ்ட் கரைச்சி வச்சுருக்கேன், கட்டி புளி இருந்தாலும் பரவாயில்ல. சாம்பார் பவுடர், எம்டிஆர் சாம்பார் பவுடர் இது. அப்புறம் தாளிக்க கடுகு, வெந்தயம். இப்போ செய்ய முறை பார்த்துலாம். பேனை போட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது 2 வெடிக்கிட்டோம். வெடிச்சிருச்சு. அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுருவோம். தக்காளி நல்லா வேகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், 1/2 ஸ்பூன் உப்பு. அடுத்தது காயெல்லாம் போட்டுடலாம். இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க. அடுத்தது பெருங்காயமும் சாம்பார் பொடியும் போட்டுடலாம். பெருங்காயம், ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். அப்போ வந்து காய் நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா காய் வேகிற வரைக்கும். காய் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். கொதித்த பிறகு உப்போ இல்லை சாம்பார் பொடியோ கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த காயை வந்து இப்படி கட் பண்ணி பாருங்கள். வெந்திருந்ததுன்னா கட் ஆகும், இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும். நீங்கள் இருந்தால் நல்லா வெந்துருச்சு. அதனால் நான் வந்து பருப்பு ஊற்ற போகிறேன். நான் வந்து புளி ஊற்றினோடனே சாம்பார் பவுடரும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணேன். இப்போ மூடி போட்டு இன்னொரு கொதி விட போகிறேன். அதே மாதிரி பருப்பு ஊற்றின பிறகும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சாம்பார் பொடியும் உப்பும் ஆட் பண்ணுமான்னு. அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் செம்ம டேஸ்டியாக கம கம்மன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிடலாம். சாம்பார் வந்து ஒயிட் ரைஸ் இல்லைனா வந்து தோசை, இட்லி இதுக்கெல்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.